வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்சி தமிழர்னு தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்ட அவர் புரட்சி எதுவும் பண்ணலை, முதுகுல குத்துறாருல அந்த எட்டப்ப வேலை வேணால் செஞ்சுருப்பாரு. சரி, புரட்சி தமிழர் தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்ட எடப்பாடி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். எடப்பாடி அவர்களே, சமீபத்தில் உங்கள் பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் சொல்லியிருக்கீங்க எங்கள் தலைவரை பற்றி. எங்கள் தலைவர் தவக தலைவர் விஜய் அண்ணா இருக்கார்ல, அவரை பற்றி பேசியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் என்ன, உங்கள் அப்பானால தானே சினிமா உலகத்துக்கு வந்தீங்க, உங்கள் அப்பா இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இல்லாமல் யாருமே வர முடியாது சார், அப்பா இல்லாமல் யாருமே வர முடியாது. அப்பானால தான் நம்ம உலகத்துக்கு வரோம். ஒரு தகப்பேன் குழந்தைய பெற்றா அப்படின்னா தண்ணி தெளிச்சு அப்படியே தெருவில் விட்டுருவானா? ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு துறைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு உதவுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் தலைவருக்கு அவங்க அப்பா உதவுனார். ஒரு 2 படம் 3 படம் எடுத்து விட்டார். எடுத்து விட்டு அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு, நம்ம நடிப்பு திறமை, டான்ஸ் திறமை, சண்டை போடுறது, இந்த மாதிரி திறமைகளை வளர்த்து வெளிப்படங்களில் நடித்து அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் தலைவர் நிற்கிறார். அவரை ஆரம்ப காலத்தில் அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தி கீழே தள்ளினாங்க. நீ எங்கே என்னை தள்ளி விட்டையோ அங்கே நான் எந்திரிச்சு நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி நின்று இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் விட தாண்டி சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறார். இப்போ எங்கள் தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் யாராச்சும் என்னை மாதிரி புது கட்சி தொடங்கி ஒரு புது சின்ன வாங்கி 1% வாக்கு எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. சவாலை ஏற்றுக்கோங்க சார். 50 வருஷம் அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு தான். ஏடிஎம்கேல முதல்ல போய் நின்னீங்க, நின்று ஒரு இடத்த கொடுத்தாங்க. ஏடிஎம்கேல நீங்கள் நின்று ஜெயிச்சிங்க, எம்எல்ஏவா ஆனீங்க. எங்கள் தலைவர் மாதிரி நீங்களும் அவங்க அப்பா 2 படம் எடுத்த மாதிரி நீங்களும் ஏடிஎம்கேக்குள்ளே போய் எம்எல்ஏ ஆனீங்கல்ல. நீங்கள் அந்த 5 வருஷத்தில் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ தில்லா எங்கள் தலைவர் சவால் விடுற மாதிரி தில்லா வெளியே வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு, ஒரு புது சின்ன ஆரம்பிச்சு, நீங்கள் நான் 50 வருஷ அனுபவம், நான் பழம் தின்னு கொட்டை போட்டவேன் அப்படிங்கிற பழத்தை தின்னா எல்லாரும் கொட்டையை துப்பதான் செய்யணும், கொட்டையை முழுங்க முடியாது. என்ன பழம் தின்னு கொட்டை போட்டவேன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி நீங்க நிக்கிற சொந்த தொகுதியில இன்னைக்கு ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இல்லாம, ரெட்டலன்ற ஒரு சின்னம் இல்லாம நீங்க நின்று ஜெயிச்சு காமிங்க சார். டெபாசிட் வாங்கி காமிங்க சார், டெபாசிட் வாங்கி காமிங்க. அது தில்லு. ஏற்கனவே ஒருத்தர் கட்டுன வீட்டுக்குள்ள போய் பால் காய்ச்சி அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு நான் தான் புரட்சி தமிழ, நான் தான் அந்த தமிழன்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க. அதே தான் நான் டிஎம்கே காரவங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு அந்த உதயசூரியன் டிஎம்கே அப்படின்ற கட்சி இல்லைன்னா நீங்க எல்லாரும் செல்லா காசு. இப்போ உதயநிதியை சொல்றேன், அவரும் நடிகர் தானே, எங்க தலைவர் மாதிரி அவரும் நடிகர் தானே. திமுகல இருந்து வெளியே வரட்டும், ஒரு புது கட்சி ஆரம்பிக்கட்டும், புது சின்னத்தை வாங்கட்டும், நின்று அவர் எங்க தலைவரும் நிக்கட்டும் சார், எங்க தலைவரும் நிக்கட்டும், உதயநிதியும் நிக்கட்டும். புது கட்சி புது சின்னத்தை வாங்கி யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நீங்க அந்த இது நாங்க இந்த இது அப்படிக்கா இப்படிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இது இந்த அரசர் பட்ட மாதிரி அப்படியே போய் எம்எல்ஏவா நிக்கிறது. எம்எல்ஏ ஆவேன், அடுத்த அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஆக மாட்டேன்னு சொல்றது. அப்புறம் 2 வருஷத்துல அமைச்சர் ஆயிடுது. அமைச்சர் கொடுத்துட்டாங்க, துணை முதல்வர், அந்த முதல்வர்னு சொல்றாங்களே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் நிறைய சீனியர் இருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துல கட்சி இது எம்எல்ஏ ஜெயிச்சு 3 வருஷத்துல துணை முதலமைச்சர். இப்ப அடுத்து இப்ப டிஎம்கே வந்துச்சுன்னா அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த வீட்டுல எங்க தலைவர் வந்து பால் காய்ச்சல சொந்தமா சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு புது சின்னத்துல நிக்கிறாரு. அந்த மாதிரி சுயமா வந்தவனுக்கு, சுயம்பா முளைச்சவனுக்கு தில்லு இருக்கும், வீராப்பு இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா எரியுதுன்னா போங்க. இதுக்கு ஒரு படி மேல போயிட்டாரு நம்ம எடப்பாடியார். 10,000 கொடுப்பேன் அப்படின்றாரு. அந்த 10,000 கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு, நம்ம ஜெயலலிதா அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு அவர் அறிவிக்கிறப்ப கேட்குறாங்க, எப்படி சார் 10,000 கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10,000 கொடுப்பேன், வரியை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரியை உயர்த்துவீங்க எப்படி அப்படின்னா, எஸ் சார், நீங்க வரியை உயர்த்துனா அது எங்க மேலதான் சுமையா வரப்போகுது. எங்க காசை வாங்கி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம கோடவுன்லேயே இருக்க வேண்டியதானே. எங்களுக்கு வரியை உயர்த்தாம இருந்தேன்னா அந்த காசை நீயும் கொடுக்க வேண்டாம், நாங்களும் வாங்க வேண்டாம்ல. என்கிட்ட இருந்து வரியை உயர்த்தி அந்த காசை வாங்கி என்கிட்டே கொடுப்பேன் அப்படின்னா நம்ம சந்தானம் சொன்ன மாதிரி அதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருக்கலாம். என்ன நீங்க உங்க திருவிழாவும் வேண்டாம், உங்க பொங்கச்சோறு வேண்டாம், நீங்க எங்களுக்கு 10,000 கொடுக்கவும் வேண்டாம், எங்களுக்கு வரியை கூட்டவும் வேண்டாம். நீங்க 10,000 கொடுக்காம விலைவாசியை குறைச்சிங்கனாலே எங்க குடும்பத்தை நாங்க எப்படி நடத்தணும், நாங்க எப்படி சிக்கனமா இருக்கணும் எங்களுக்கு தெரியும். அதனால இந்த 10,000 ரூபாய் தர்றேன், 20,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டு இந்த ஏழை விட்டுக்கிட்டு வர்றதை முதல்ல நிப்பாட்டுங்க.